அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உண்மையான நம்பிக்கையாளர்கள். குரானில் அவங்களோட குணங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கைன்னு உள்ளது தோற்றத்தாலேயோ இல்லை மற்ற விஷயங்களாலேயோ அவர் பெருசாக தாடி வச்சுருக்காங்க, தொப்பி போட்டிருக்காங்க, அல்லது வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்னு உள்ளது நம்பிக்கை தோற்றத்தை அடிப்படையில் இல்லை, அவங்களோட செயல் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது 49:14 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபியர்கள் கூறினார்கள், நாங்கள் மூமீன்கள் நம்பிக்கையாளர்கள். கூறுவீராக, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்பிக்கை உங்கள் இதயங்களில் நிலை பெறும் வரை நீங்கள் கூற வேண்டியது என்னவென்றால், நாங்கள் முஸ்லிம்கள், அதாவது சரணடைந்தவர்கள். கடவுளுக்கும் அவர் தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய காரியங்கள் எதையும் அவர் வீணாக்கி விட மாட்டார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். இந்த வசனத்தில் அல்லாஹ் நம்பிக்கை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. நம்பிக்கை இதயங்களில் நிலை பெறும் வரை அப்படின்னு சொல்லிட்டு, இதயங்களை நிலை பெறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களோட காரியங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் நம்பிக்கைங்கிறது நம்ம உரிமை கூறப்படுவதற்கு இல்லை, அது நிரூபிக்கப்படுவது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு இது எங்கள் பரம்பரை சொத்து, அதனால் எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பரையாக நாங்கள் முஸ்லீமாக இருந்தோம், மூமீன்களாக இருந்தால் நானும் அந்த இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உரிமை கொண்டாடுறதுக்கு இல்லை, இது நிரூபிக்கப்படணும். எப்படி நிரூபிக்கப்படுதுன்னா, அல்லாஹ் சில கேட்டகிரியை சொல்லியிருக்காங்க, சில செயல்முறையை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சால் தான் நம்பிக்கையாளர்கள். அதனால் எங்கள் தாத்தா முஸ்லீமாக இருந்தாங்க, எங்கள் அத்தா முஸ்லீமாக இருந்தாங்க, அதனால் நானும் முஸ்லீமு, எனக்கு பிறக்க போகிற பிள்ளைங்களாம் எல்லாம் முஸ்லீமுன்னு சொல்லிட்டு அது உரிமை, நம்ம சொத்து மாதிரியோ இல்லை மற்ற விஷயம் மாதிரியோ நம்ம உரிமை கூடுறது கிடையாது. அது நம்மளோட செயல் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் த ட்ரூ பிலீஃப் மஸ்ட் பி ப்ரூவன், நாட் கிளைம்ட். அதனால் நம்ம கிளைம் பண்ண முடியாது, இதெல்லாம் பரம்பரையாக நாங்கள் இருக்கோம், நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு. இது ஒரு ஐடென்டி கார்டில் ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டில் நாங்களும் முஸ்லீம் தான் போட்டிருக்கு, எங்கள் ஜாதி சான்றிதழ் முஸ்லீம் தான் போட்டிருக்கு, அதனால் நாங்களும் முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு வேணால் ஐடென்டி ப்ரூஃபுக்கு வேணால் வச்சுக்கலாம். அல்லாஹ் கிட்ட செல்வது நம்ம உண்மையான மூமீன்களா அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம செயல் மூலியமாக தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லும் போது இதயங்களில் நிலை பெற்று அவங்கள காரியங்களில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இது மூலியமாக தான் நம்ம நிரூபிக்கப்படும். எதன் மூலியமானா பணிவான வார்த்தை, தர்மம், நேர்மையாக இருக்கிறது, கற்போடு இருக்கிறது, நம்பகத்தன்மையாக இருக்கிறது, வீண் பேச்சை தவிர்த்து கொள்வது, தொடர்பு தொழுகையை கடைப்பிடிப்பது அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒரு நம்பிக்கைன்னு உள்ளது ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நான் சில விஷயம்லாம் நம்மளுக்கு ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பு மாதிரி சில இது இருக்கும். இது அந்த மாதிரி உள்ளது கிடையாது. இது ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நிரூபிக்கப்படுவதாக இருக்குது. இப்போ நம்பிக்கையாளர்கள் கற்பை பாதுகாப்பாங்க, வீண் பேச்சை தவிர்த்துவாங்க, தொடர்பு தொழுகையை தொடர்ந்து கடைப்பிடிப்பாங்கன்னு இப்படி இருக்கும்போது, இதில் எதையாவது ஒன்று நம்ம தவற விட்டுட்டோன்னா நம்ம அந்த கேட்டகிரியிலேருந்து நம்ம விலகிடுறோம். உதாரணத்துக்கு நான் நேற்று ஃபஜ்ர் மட்டும்தான் தொழுதேன், அதுக்கப்புறம் தொழுவில், இல்லை போன வாரம் ஜும்மா மட்டும்தான் தொழுதேன், ஜும்மா மட்டும்தான் தொழுவேன்னு சொன்னால் அவங்க நம்பிக்கையாளர்கள்னு வேணால் உதட்டளவில் சொல்லிக்கலாம், இந்த உரிமை கூறுற மாரி சும்மா ஒரு இதுக்கு வேணால் சொல்லிக்கலாம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கையாளர்கள் இல்லை.
ஆனால் நம்பிக்கையாளர்கள்னு உள்ளது வந்து நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதில் சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம பல ஜும்மாலேயும் நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இது வந்து திரும்பி திரும்பி நினைவூட்டக்கூடிய விஷயமாக வந்து இருக்குது. அல்லாஹ் குரான்லேயே இந்த விஷயத்தை பல டைம் வந்து திரும்ப திரும்ப நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல சொன்னதையே திரும்பி இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனித படைப்பு வந்து பலகீனமாக இருக்குது, அதுக்கு வந்து நினைவூட்டல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம வந்து ஒரு நம்மளையே வந்து ஒரு பரிசோதிச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம இருக்கமா, சப்போஸ் அதில் தவற விட்டுக்கிட்டோன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த வாழ்க்கை தவணை எல்லாம் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கை தவணை வந்து இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். நம்ம நம்பிக்கையில் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமான சக்தி இருக்கான்னு நம்ம வந்து அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை தவணையை கொடுத்துருக்காங்க. இதில் நல்லோர்களை தீயர்களை பிரித்து காட்டுறது ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வாழ்வையை படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை பற்றி ஒரு சில தன்மைகள், நிறைய தன்மை இருக்குது குரானில் நம்ம பார்க்கும் போது நிறையா இருக்குது. அதில் இன்ஷால்லா ஒரு 10 இதை எடுத்து நம்ம பார்ப்போம். சூரா மூமினூன், அல்லாஹ் வந்து அந்த சூரா பேரே வந்து மூமினூன், நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரா ஆரம்பிக்கிறாங்க. சூரா 23, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த சூரா ஆரம்பிக்கும் போதே வந்து கத் அஃப்லஹா மூமினூன, இன்டீட் சக்ஸஸ்ஃபுல் த பிலீவர்ஸ். உண்மையாக, கத்துனா வந்து உண்மையாக, நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றார்கள். யாருன்னா மூமீன்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பிக்கும் போதே வந்து ரிசல்ட் அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் மூமீனாக இருந்தாங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றவங்க. வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறது வந்து இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. இந்த இம்மையில் வந்து நம்ம சோதனைக்காக தான் இந்த வாழ்க்கை வந்திருக்கோம். இதில் நம்மளுக்கு வெற்றி வந்து அந்த மூமீன், அந்த சிராத்துல் முஸ்தகீம்னு அல்லாஹ் சொல்கிறாங்கள, நன்னெறியாளர்களோட பாதை அப்படின்னு. இப்படிப்பட்டவங்க வந்து வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த ரிசல்ட்டை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சலாத்தின் போது பயபக்தியோடு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் நம்ம இறுக்கமான செலக்ட் பண்ணி பார்க்கணும். பயபக்தியோடுன்னு இருக்கிறதுன்னு எப்படின்னா வந்து சலாத்தை கரெக்டான நேரத்தில் கடைப்பிடிக்கணும். அல்லாஹ் வந்து சலாத்தை சொல்லும் போது அது குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாயின்மெண்ட், ஃபஜர்னால் வந்து சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் தான் வந்து அந்த ஃபஜர் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து தொழுதாகணும். இல்லை நான் வந்து மதியானம் நான் வந்து ஒரு 2 மணிக்கு நான் லொஹரோட சேர்ந்து தொழுதுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து குரானில் நம்ம எங்கேயும், நம்ம முன்னாடிலாம் நம்ம வந்து கலான்னு சொல்லிட்டு விட்ட தொழுகை, நேற்று விட்ட தொழுகை, 2 நாளைக்கு முன்னாடி விட்ட தொழுகையெல்லாம் வந்து இன்றைக்கி சேர்த்து தொழுவோம். அப்படி இல்லாட்டி காலையிலேருந்து தொழுவாமல் இசாலையே சேர்த்து 5 வக்துக்கும் சேர்த்து தொழுதுகிட்டு இருந்தோம். இதுக்கெல்லாம் வந்து குரானில் எந்த அடிப்படையும் இல்லை. இது அல்லாஹ் சொல்லாதது, எந்த நபியும் சொல்லாதது, முகமது நபி சொல்லாதது, எந்த தூதரும் சொல்லாதது. இதெல்லாம் கற்பனை பண்ணப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறது வந்து தொழுகைன்னு சொன்னால் அது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து தொழுதே ஆகணும். நம்ம ப்ரூஃபு வந்து நான் நம்பிக்கையாளர்கள் தான் அப்படின்னு உள்ளதை வந்து நம்ம நிரூபிக்கணும். நம்ம இப்படி கூட நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒரு டைமுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு தொழுகையிலே நம்ம தொழுகணும். தொழுகையை தவற விட்டுட்டா அதுக்கு வந்து வருந்தி திருந்தி சீர்திருந்தனு அப்படி தான் நம்ம வந்து குரானில் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு சுச்சுவேஷனு, ஒரு அன்யூஷுவல் சர்க்காம்ஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு தொழுகையை விட்டு, அன்யூஷுவல் சர்க்காம்ஸ்டன்ஸ்னு சொன்னால் கூட அல்லாஹ் வந்து அதில் சுருக்கிக்கிட்டு தொழுவுங்க, தண்ணி இல்லாட்டி தைமம் செஞ்சுக்கிட்டு தொழுவுங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப இதில் வந்து நம்ம தொழுகையை விட்டுட்டோன்னா அதுக்கு வருந்தி திருந்தி பாவ மன்னிப்பு கேட்குறது தான். சீர்திருந்துருந்துன்னா அந்த தப்பை திரும்பி செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தான் வந்து தொழுகையில் பயபக்தியோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம தொழுகிறது வந்து அல்லாஹ்க்கு முன்னாடி தொழுகிறோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த பயபக்தியோடு தொழுகணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ்ஸு நம்ம தொழுகையிலேயே தெரியும். நம்ம ஒரு 2 ரக்காயத்து நம்ம கரெக்டாக தொழுதோமா, 2 ரக்காயத்து தொழுதோமா, 3 ரக்காயத்து தொழுதோமான்னு அது வந்து ஒரு குழப்பம் வரும். அது வந்து நம்மளோட வீக்னஸ்ஸு. உடனே வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு வருந்தி திருந்திதான் தான் அடுத்த முறை வந்து அதை வந்து நம்ம வந்து அல்லாஹ்வோட அருளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேட் சிம்டம்ஸு. நம்ம வந்து எத்தனை வக்து தொழுதோம், என்ன ஓதுணுன்னு தெரியாமல் இருக்கோம். அதுக்கப்புறம் தொழுகையில் வந்து அல்லாஹ் சத்தமாகவும் ஓதாதங்க, மௌனமாகவும் ஓதாதங்க,
நடுத்தரமாக ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அரபியில் வார்த்தையில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அது வேகத்தில் சத்தமாகவும் ஓதாதங்க, மௌனமாகவும் ஓதாதங்க, நடுத்தரமாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரெண்டுத்துக்கும் ஒரு நடுத்தரமான ஒரு டோனியை ஒரு சவுண்டை சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறோமா? சப்போஸ் அதை மறந்துட்டோன்னா ஞாபகம் வந்தோன்னா வருந்தி திருந்துன்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன தப்பு தானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு அலட்சியமாக நம்ம அதை கடந்து போயிடக்கூடாது. தொழுகையில் நம்ம ஒரு பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்க தான் உண்மையாளர்கள். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே இவங்க தான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வின்னர் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வின்னர் லிஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வரோம்ல, எக்ஸாம் ரிசல்ட் எல்லாரோட ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் யார் ரோல் நம்பர் இல்லையோ அவங்க ஃபெயிலு, அவங்க லூசராக போயிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு செக்லிஸ்ட்டை பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம பேர் இருக்கான்னு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இது அவங்க தொடர்பு தொழுகையில் பயபக்தியோடு இருப்பாங்க. அது நம்ம பயபக்தியோடு இருக்குன்னு இல்லைன்னா இம்மீடியட்டாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வீண் பேச்சை தவிர்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்பிக்கையாளர்களோட தன்மையாக சொல்லியிருக்காங்க. இது ஆனால் இதெல்லாம் லேசாக எடுத்துக்கக்கூடாது. சும்மா வீண் பேச்சு தானே. ஏன்னா வீண் பேசுகிறதுக்காகவே நம்ம சில பேர்லாம் போர் அடிக்குது, டீ கடையில் போய் யார்ட்டையாவது போய் பேசிட்டு வருவோம். அந்த மாதிரி வீண் பேச்சுக்காகவே இருக்கும். போர் அடிக்குது, யார்கிட்டையாவது நம்ம சேட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வீண் பேச்சு பேசுகிறதுக்குனே சில வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம லேசாக எடுத்துக்கிறோம். வீண் பேச்சு, சந்தேகம், வேவு பார்க்குறது, இதெல்லாம் சும்மா லேசான விஷயம் தானே. அவங்க சேட்டில் போய் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஒரு இன்டைரக்டாக டிஃபால்ட்டாக இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அல்லாஹ் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி எவ்வளோ பெரிய அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. 49:12 சொல்கிறாங்க, நீங்கள் சந்தேகங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சிறிதளவும் சந்தேகப்படக்கூடாது. அது பாவகரமானது. நீங்கள் வேவு பார்க்கக்கூடாது. நீங்கள் வேவு பார்க்குறதும் வேவு பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் புறங்குருவம் கூடாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சங்கன்னா உங்கள் இறந்த சகோதரன் மாமிசத்தை திங்கிற மாதிரி அப்படின்னு. இதை நம்ம ஒரு கற்பனையில் நினச்சி பார்த்தாலே ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அதை அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமானது. இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கிங்க. இதெல்லாம் லேசானது தானே, இதெல்லாம் ஒரு சோஷியல் லைஃப்பில் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நாங்கள் நினச்சிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த எக்ஸாம்பிளை சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கும் இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா அதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அல்லாஹ் நம்ம குரான் கிளாஸில் நம்ம பார்த்தோம். நம்ம எண்ணம்னா நம்மளோட ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது. அந்த எண்ணத்தை நம்ம நல்லா வச்சுக்கின்னு ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டா ஒரு நல்லதை வெளிப்படும். இதே கெட்ட எண்ணமாக இருந்துச்சுன்னா அது வைரஸ் மாதிரி அது நம்மளோட செயலை மாற்றிடும், நம்மளோட சொல்லை மாற்றிடும், நம்மளோட கேரக்டரை மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் இது எல்லாத்தையும் மாற்றிடும். அதனால் நம்ம நல்ல எண்ணம் கொள்ளணும். மற்றவங்கள சந்தேகப்படக்கூடாது, வேவு பார்க்கக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி செஞ்சாங்கன்னா இறந்து போன சகோதரர் மாமிசத்தை திங்கிற மாதிரி ஒரு அருவருக்குரியதாக இருக்கும். நிச்சயமாக இதை நீங்கள் வெறுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த செயலையும் எவ்வளோ நம்ம வெறுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம புறங்கூறுறதும், வீண் பேச்சு பேசுகிறதும், வேவு பார்க்குறதும் எல்லாத்தையும் நம்ம வெறுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தர்மம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாளர்களோட தன்மை. இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துருச்சு, திடீர்னு வருமானம் வந்துருச்சு, அல்லது ஒரு போனஸ்ன்னு கொடுக்குறாங்க, ஒரு இது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் எல்லாத்துலேயும் நம்ம தர்மம் கொடுக்குறோமா? எல்லாமே சோதனை, எல்லாம் அருள் கூடையும் சோதனை கலந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு வருமானத்துலேருந்து நம்ம தர்மம் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வருமானமும் அந்த தர்மமாக சூரா 6 வசனம் 141 பார்க்கும்போது அறுவடை நாள் அன்றே உங்கள் தர்மத்துக்காக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தர்மத்தில் உறுதியோடு இருப்பாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துருச்சுன்னா
அது சந்தோஷம், நம்ம மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் தான். அதில் ஒரு பெரிய பொறுப்பு கலந்துருக்கு. எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா வந்து எனக்கு ஒரு வருமானம் வந்துருச்சுன்னா அதில் தர்மம் காசும் மற்றவங்க காசும் சேர்ந்து இருக்குது, அதை எடுத்து அல்லாஹ் தர்மம் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருன்னு. அப்படி எடுத்து கொடுக்குறவங்க தான் இந்த மூமின்கள் கேட்டகரியில் வருவாங்க. இப்போ தர்மம், அதாவது ஒரு வருமானம் வந்து தர்மம் எடுத்து கொடுக்காதவங்க வந்து இந்த கேட்டகிரியிலேருந்து வெளியேறிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒழுக்க ரீதியாக தூய்மையாக இருப்பாங்க. 23:5 சொல்லியிருக்காங்க. அவர்கள் தன் கற்பை வந்து பாதுகாப்பாங்க, தம் வாழ்க்கை துணைகளோட மட்டுமே வந்து உறவு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்களை வந்து தாழ்த்தி கொள்வாங்க. ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அது ஆண்களுக்கும் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றவங்கள வந்து கெட்ட எண்ணத்தோட உற்று பார்க்காதங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க, நீங்கள் மட்டும் அறிஞ்சிருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் நம்மளை வந்து நம்மளோட கிரியேட்டர், நம்மளை வந்து படைச்சவங்க அல்லாஹ். இப்போ எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சர் நம்ம வந்து ஒரு இது வாங்குகிறோம், மிக்சி வாங்குகிறோம், கிரைண்டர் வாங்குகிறோம், அதில் உள்ள கம்பெனி வந்து சொல்லியிருப்பாங்க இது செய்யாதங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு இது. நீங்கள் மற்றவங்க வந்து தமிழில் உள்ளவங்க வந்து உங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கவர்தலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பான நோக்கத்தில் பார்த்துடாதங்க. அது வந்து உங்களுக்கு கெட்டதுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு வைரஸ் ஆன மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துடும். தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா தப்பான சிந்தனை, அதுக்கப்புறம் தப்பான வந்து தப்பான செயல் எல்லாமே அந்த ஒரு ஸ்பார்க்கால் நம்மளை வந்து ஒரு பெரிய வழிகேட்டுக்கு போயிடும். அல்லாஹ் வந்து இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் போது, அல்லாஹ் விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அதனை பக்கம் நெருங்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்திலே போகாதங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதாளக்குடி, அங்கே போயிட்டாங்கன்னா மற்ற தப்பம் வந்து சேர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது நம்ம ChatGPTயில் பார்க்கும்போது அது சொல்லும் போது வந்து அவங்க கண்களை பாதுகாத்துப்பாங்க, கற்பை பாதுகாப்பாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஒழுக்கக்கேடான நடத்தை எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும்னு சொல்லிவிட்டு அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ ஆன்லைனில் செய்கிறது வந்து தப்பு இல்லை மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து நம்ம மரத்தடியில் வந்து சீட்டு கட்டு விளையாண்டாங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே இப்போ ஆன்லைனில் பெட்டு கட்டி ரம்மின்னு விளையாண்டா அது வந்து அலோடாக போயிடுது. முன்னாடிலாம் வந்து பிளாக்கில் டிக்கெட்டு விற்றாங்கன்னா அவங்கள வந்து பிடிச்சி தண்டனை கொடுப்பாங்க. இப்போ அதே இது வந்து எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் விற்கும் போது அது இதாகிடுது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைனில் பண்ணுறது வந்து ஒரு தப்பு இல்லாத மாதிரி போயிடுது. அதேமாதிரி வந்து எல்லா ஒழுக்கக்கேடான விஷயமும் இப்போ ஆன்லைனில் இருக்குது. அதனால் நம்ம பாதுகாத்துக்குன்னு இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தவறிட்டோன்னா நம்ம நம்பிக்கையாளர்கள் லிஸ்ட்லேருந்து நம்ம பேர் அதில் விடுபட்டோன்னா அந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுனால, அதாவது நம்ம கற்பை பாதுகாத்துட்டு கண்ணை வந்து நம்ம தாழ்த்தி கொள்வது வந்து அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லும் போது அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை படைச்ச அல்லாஹ்க்கு வந்து நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு பல டைம் நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வரும், நல்ல எண்ணம் வரும், நல்ல ஐடியா வரும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாத்துக்கும் மேலே நம்ம குரானில் அந்த ஞானம், அந்த குரான வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடும். இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக அது வந்துடும். நம்ம எண்ணம் நம்ம தப்பாக மாறிடுச்சுன்னா குரான் வசனம் புரியாது, அதை படித்து நம்மளை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட் இதாக போயிடும். இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ் இந்த மாதிரி வந்து சூரா முஃமினூன்ல இந்த மாதிரி நம்பிக்கையாளர்களோட தன்மைகள், அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இந்த எல்லையை மீறுறவங்க வந்து வரம்பை மீறுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் புறம் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து வேவு பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து சந்தேகப்படக்கூடாது, கற்பை பாதுகாத்துக்குன்னு
அதுக்கப்புறம் தொழுகையை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இதாக சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு எல்லை கொடுத்துருக்காங்க. அந்த எல்லையை மீறுறவங்க வந்து வரம்பு மீறுறவங்க அப்படின்னு அல்லாஹ் சூரா 23:7 சொல்லியிருக்காங்க. வரம்பு மீறக்கூடிய உள்ள தண்டனை என்னன்னு நம்ம குரானில் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதனால் இந்த எல்லையை வந்து நம்ம வந்து மீறிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்பிக்கையாளர்கள் தன்மை என்னென்னா வந்து அவங்க ஒப்படைக்கப்பட்ட பொருள்கள்லேயும் அவங்க செய்து கொள்ளும் உடன்படிக்கையிலையும் அக்ரிமெண்ட்லேயும் வந்து நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. இந்த அக்ரிமெண்ட்டுன்னு பார்க்கணும் எல்லாமே அக்ரிமெண்ட். ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறதே வந்து அக்ரிமெண்ட்டு தான். நான் வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், அந்த 10 ரூபாய்க்கு மதிப்பு உள்ள பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு தான். அதில் வந்து நம்ம 10 ரூபா வாங்கிக்கிட்டு 9 ரூபா மதிப்புள்ள இதில் பண்ணிவிட்டு ஒரு அளவில் ஒரு மோசடி பண்ணிட்டேன்னா அது வந்து நம்பிக்கையாளர்கள் தன்மையாக இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி அவங்க வந்து வார்த்தையை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பண பருவத்தினில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து பொய்யான சாக்கு போக்குகளை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதியை வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாளர்களோட தன்மையை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன இது தானே. ஒரு பிஸ்னஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்யணும். ஒரு வார்த்தைனா அப்படி இப்படி இருக்க தானே சொல்லிட்டு நம்மளை வந்து சைத்தான் லேசாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிற போது இதெல்லாம் வந்து நம்பிக்கையாளர்களோட தன்மை. நம்பிக்கையாளர்கள்னு நீங்கள் சொல்கிறது வந்து வாரிசு இதில் வர்றது கிடையாது, அது உங்களோட செயலில் பொறுத்து தான் இருக்குது. உங்கள் பெற்றோர்கள் எந்த மதமான இருந்தாலும் சரி. இப்போது இப்ராஹிம் நபியை எடுத்துக்கிட்டால் இப்ராஹிம் நபியோட பெற்றோர்கள் வந்து அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்களும் இப்ராஹிம் நபியும் நம்பிக்கையாளர்கள் இல்லாமல் போகிறதில்ல. அதனால் வந்து நம்ம பெற்றோர் நம்ம கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு மாதிரி உங்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்னா நீனும் முஸ்லீமு, உங்கள் பெற்றோர்கள் மற்ற மதத்தில் இருந்தாங்கன்னா நீனும் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு வேணால் கவர்மெண்ட் ஐடென்டிட்டியில் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே குடும்பத்தில் இருந்தானோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து அது நம்ம நம்பிக்கையாளர்களா மூமீன்களா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அது வந்து ப்ரூஃப் பண்ணணும். நம்மளோட செயல் மூலியமாக நம்மளோட நம்பிக்கை மூலியமாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். தோற்றங்கள் மூலியமாக கிடையாது. தாடி வச்சுக்கிறவங்க நம்பிக்கையாளர்கள், வெள்ளை கலர் தொப்பி போட்டவங்க நம்பிக்கையாளர்கள், கூட வந்து ஒரு 4-5 பேரோட வரவங்க வந்து நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை வச்சு கிடையாது, அவங்களோட செயலை வச்சு தான் அப்படின்னு அல்லாஹ் குரானில் பல வசனங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனாதை சொத்துக்களை வந்து ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் வந்து வாக்குறுதியை மீற மாட்டாங்கன்னு உள்ளது தான். அனாதை சொத்துக்களை வந்து ஏமாத்துறது வந்து வயிற்றில் நெருப்பு ஒண்ணுங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும். நம்ம வந்து ஒரு ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டுவிட்டு நைட்டு நெஞ்சு கரிக்கும் போதே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. இது ஒரு நெருப்பு வயிற்றில் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம அனாதை பொருள்களை அனாதை சொத்துக்களை ஏமாற்றி எடுத்துட்டா அப்படின்னு எடுக்கும்போது நல்லதாக இருக்கும். அந்த அமௌண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அது நல்லது தன்மை தெரியும். ஆனால் அதோட கான்சிக்வன்சஸ் பிரதிபலன் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு பெரிய மோசமானது. அல்லாஹ் ஒன்றுத்தையும் எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு ஆழ்ந்து புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிகிற மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சில இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் லேசாக எடுத்துக்காதங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழுகையை ஒழுங்காக கடைப்பிடிப்பாங்க, அவங்கள பார்த்துட்டோம். அது தொழுகைன்னு சொல்லும் போது என்னை மட்டும் நினைவு கூறுறதுக்காக தான் நீங்கள் வந்து தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்க அப்படின்னு அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறுறது தான் தொடர்பு தொழுகை. நம்ம தொடர்பு தொழுகையில் அல்லாஹ்வுடன் நபி பேரையோ தூதர் பேரையோ மார்க்க அறிஞர் பேர்களையோ மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் அல்லாஹ் சொல்ல தொடர்பு தொழுகை. ஏன்னா இது எப்படின்னா வந்து நம்ம தொடர்பு தொழுகைன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த தொழுகை வந்து பயனற்றதாக ஆகுறது எப்படின்னா வந்து அல்லாஹ் கூட மற்ற பேரை சேர்த்து அழைக்கிறது. அப்படி நம்ம அப்படி தான் அழைச்சிக்கிட்டு இருந்தோம்.
முகமது நபி பேரை, இப்ராஹிம் நபி பேரை, மற்றவங்க பேரெல்லாம் வந்து சேர்த்து அழைச்சிக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து அல்லாஹ்வோட அருளால் நம்ம வந்து சரியான பாதையில் நம்ம வந்திருக்கோம். இது அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பூமியில் வந்து சாந்தமாக நடப்புவாங்க, அறியாதவர்கள் பேசும்போது சாண்டியை மட்டும்தான் உதிப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட கேரக்டர். இதுதான் நம்பிக்கையாளர். இப்போது நம்ம வந்து நம்ம மூமின்னா இருக்குன்னா குடும்பத்தை, பிஸ்னஸை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு மலைவாரத்தில் போயிட்டு அல்லான்னு ஃபுல்லாக தியானம் பண்ணுறது, அப்படியே வந்து ஒரு சன்னியாசி இது மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி உள்ள துறவித்த இதுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் அல்லாஹ் சொல்லலை. எல்லாத்தோட குடும்பத்தோடு இருங்க, வியாபாரம் பண்ணுங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருங்க, எல்லாமே இருங்க, அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்பை என்டர்டெயின்மெண்ட்னால் வந்து அதில் இருக்குது, அதில் கற்பை மெயின்டைன் பண்ணிங்க, பார்வையை மெயின்டைன் பண்ணிங்க. வியாபாரம்னு சொல்லும் போது நம்ம வார்த்தையை காப்பாற்றுங்க, பொய் வாக்குறுதியை கொடுக்காதுங்க, அதுக்கப்புறம் அளவில் மோசடி பண்ணாதுங்க அப்படின்னு குடும்பத்தோடு இது சொல்லும் போது அல்லாஹ் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி உள்ளது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கோபத்தை அடக்கி கொள்வாங்க, பிழை பொறுப்பாங்க. இதெல்லாம் குடும்பத்தோடு இருக்கிறதுல நம்ம சேரோம். அது கோபத்தை அடக்கி கொள்வது, பிழை பொறுக்கிறது வந்து நம்ம பல டைமு சொல்லப்போனால் வந்து வாரம் வாரம் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்பிக்கையாளர்கள் வந்து கோபத்தை அடக்கி கொள்வாங்க, பிழை பொறுப்பாங்க அப்படின்னு. அந்த இதை வந்து நம்ம நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நம்ம இது பண்ணணும். ஜென்மத்துக்கும் வந்து நம்ம அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து நம்பிக்கையாளர்களோட தன்மை இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கோபத்தை அடக்கி கொள்வது, பிழை பொறுக்கிறதுனா வந்து அவங்க மேலே தப்பு இருந்தால் தான் நம்மளை பிழையை பொறுக்க போகிறோம். அதனால் அவங்க மேலே தப்பு இருந்தாலும் அல்லாஹ் பிழை பொறுக்க, அதுதான் வந்து பிழை பொறுக்கிறதுன்னே உள்ள அர்த்தம் கொள்ள முடியும். இப்போ தப்பே இல்லாமல், அவங்க மேலே தப்பே இல்லாமல் நான் தப்பாக நினச்சிட்டேன்னா அது என் மேலே தப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு சரி நீ உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிழை பொறுக்குன்னு, கோபத்தை வந்து அடக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபத்தை அடக்குன்னு சொல்கிறது இது ஒரு நல்ல ஒரு டீப் மீனிங் உள்ளது. கோபம் வரா மாரி சுச்சுவேஷன் நடக்கும். அந்த சமயத்தில் வந்து இந்த வசனத்தை நினைவு கொண்டு நம்ம அடக்கிக்கின்னு, இப்போ நம்ம வீண் பேச்சை தவிர்த்துக்குன்னு அப்படின்னு உள்ளதை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வசனத்தில் வார்த்தையை காப்பாற்றுவாங்க, நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் கொடுத்து நம்ம இந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பலன் வந்து நல்லதாகவும் வரும். நம்மளும் நம்பிக்கையாளர்களோட மூமின்கள லிஸ்ட்டில் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஊதாரித்தனமாக இருக்க மாட்டாங்க, கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தர்மம் கொடுப்பாங்க, கையை வந்து ஃபுல்லாகவும் விரிச்சிட மாட்டாங்க, ஊதாரித்தனமாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊதாரித்தனமாக இருக்கிறது வந்து சைத்தானோட சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஊதாரித்தனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அல்லாஹ்வோட கருணையை தேடுவாங்க. நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது நம்ம அல்லாஹ் கிட்ட பலனை எதிர்பார்த்து அல்லாஹ்வோட கருணையை தேடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, எங்கள் இரட்சகரே நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக, மேலும் நரக நெருப்பு வேதனை விட்டு தவிர்த்து விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு மறுமை நாள் கொடுத்து விழிப்புடன் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து டெம்பரரி. நம்ம குர்ஆன் கிளாஸில் பார்த்தோம், மரணம்ங்கிறது வந்து ஒரு முடிவு கிடையாது, அது வந்து ஒரு தொடக்கம். இப்போ இந்த வாழ்க்கை தான் வந்து நிரந்தரம் இல்லாதது. நிரந்தரமாக வாழ போகிறதுக்கு உள்ள வாழ்க்கையை வந்து தொடக்கம் தான் வந்து மரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மரணம் ஏற்படுறதுக்குள்ளே நம்மளை வந்து சரியான இந்த இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் தொழுதேனா, இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வருமானம் வந்திருக்கு அதுக்குள்ளே தர்மம் கொடுத்துட்டேனா, என் கற்பை பாதுகாத்துக்கிட்டேனா, மற்ற பெண்களை தப்பான நோக்கத்தில் பார்க்காம இருந்தேனா, அப்படி அதுக்கப்புறம் வந்து வாக்குறுதியை காப்பாற்றினேனா, மோசடி பண்ணாமல் இருந்தேனா, என்னோடய வியாபாரத்தில் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நியாயமாக இருந்தேனா, அதுக்கப்புறம் மறுமை நாள் கொடுத்து விழிப்புடன் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து இதில் வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை சொல்லியிருக்காங்க. இத்தகையவர்கள் தான் வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றென்று நிலைத்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து இப்படிப்பட்டவங்க தான் வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தில் அவங்க என்றென்று நிலைத்து இருப்பாங்க. இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது
அவங்க ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் பாதியோ வாழ்ந்தா மாதிரி தான் நம்ம வந்து எண்ணுவாங்க. ஒரு கனவு மாதிரி தான். இப்போ நேற்று நம்ம கனவு கண்டனா வந்து நம்ம என்ன ஒரு ஒரு இப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் சொல்லிவிடுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு சொற்பமான இதுதான் வந்து இந்த வாழ்க்கை. நிரந்தரமானது வந்து நம்ம மௌத்துக்கு அப்புறம் இருக்குது. அதனால் மௌத்துன்னு உள்ளது வந்து நம்மளோட முடிவு கிடையாது, அதுதான் நம்மளோட தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நன்னெறியாளர்களை அது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொர்க்கம்னு உள்ளது நன்னெறியாளருக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்குது, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அல்லாஹ். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த சீட்டு வந்து நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ரெடியாக வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த சீட்டு வந்து நம்மளுக்காக ஒதுக்கி நம்ம தூங்குறதுக்கு பெட்டு, தல்வானி, அதுக்கப்புறம் பக்கத்தில் கூல்ட்ரிங்க்ஸு, நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு உள்ள பணியாளர்கள் எல்லாமே வந்து ரெடியாக வந்து அங்கே இருப்பாங்க. நம்ம ஏற போகிற ஸ்டேஷனுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட்லலாம் நம்ம புக் பண்ணோன்னா நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. நம்ம வந்தோடனே நம்மளை பணிவிடை பண்ணுறதுக்காக அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சொர்க்கம் வந்து உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் நம்ம வந்து ஒரு அல்லாஹ் சொல்ல, நம்ம வாழ்க்கையில் உள்ள நடைமுறையில் இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க, பிஸ்னஸெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க, நாலு கணக்கில் வந்து சாப்பிடாமல் இருங்க அப்படின்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்லலை. சன்னியாசியாக போயிடுங்க அப்படின்னா வந்து அல்லாஹ் எதுவும் சொல்லலை. அல்லாஹ் எல்லாத்தையும் அனுபவிங்க, அல்லாஹோட அருளுக்குடைய எல்லாத்தையும் அனுபவிங்க. அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது, அதன்படி அனுபவிங்க. இந்த மாதிரி நீங்கள் இருங்க. இந்த மாதிரி இருங்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு வருமானம் குறையுது, அதனால் என் குடும்பத்தில் வந்து ஷார்ட் ஆகும், எக்ஸ்பென்ஸுக்கு வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. இதுதான் உங்களுக்கு நல்லது, இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சிறந்ததை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அறியாததை அல்லாஹ் அறிஞ்சவங்களாக இருக்காங்க. இப்படிலாம் நம்ம வாழ்ந்தாதான் நம்மளுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சொர்க்கத்துக்கு நம்ம அடையிறதுக்கு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு அந்த உள்ள செயலை நம்ம செய்வோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.